நான் என் லைஃப்ல வந்து ரெண்டட் ஹவுஸ்ல இருந்ததே இல்லை. எப்பவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுல இருந்தே. இப்போ நான் ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கேன். ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சுது. கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த படம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. என் லைஃப்பை ரீலிவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. என் லைஃப்பை லிவ் பண்ண போறேன்னு தோணுச்சு. இனிமேந்து நல்லபடியா ஒரு படம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும் கொடுத்தாலே போதும். அந்த இன்ஸ்பிரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு. தேவயானி மேம், சாரி மறக்கவே முடியாது எங்களால. அப்ப நான் அண்ணான்னு கூப்பிட்டா அவர் திரும்பி, சார் என் பேர் ராம், ராமனா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு உங்க ஞாபகம் வந்துச்சு. அந்த டைலாக் அவ்வளோ ஃபேமஸ். அண்ட் சரத்குமார் சார் அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி இந்த படத்துக்கு அவர் ஒரு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சிட்டு நனைய விடாம வெயில் பட விடாம வாங்க வாங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த டைலாகும் அதே டைலாக் தான், நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த படத்துல அந்த வண்டர்ஃபுல் டைலாக். தி ஆடியன்ஸ் ஆர் ஈகர் டு வாட்ச் குட் ஸ்கிரிப்ட்ஸ். இந்த படம் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கான ஒரு படமா இருக்கும்.